இந்த வலைதளத்துல பாரு, வலைதளங்கள மூஞ்சியா முகரே ஒருத்தர்லாம் அதே என்ன ஆளு சிவனு விஷ்ணு அவன் மூஞ்சி முகரையும் பாரு. நாய் பல பேருக்கு பிறந்த நாய் பேசுதான் பேச்சு ஒரே எடுத்து அவங்கள எடுத்து கொண்டு விடுவேன் களவாணி பேல. ஏண்டா நாய எனக்கு எவ்வளவு பேர் தெரியும், நான் யார் தெரியுமாங்கிறதா டிபேட் கிடையாது. நீ அந்த பசுமன் பாட்டினா ஆமாவா இல்லையா, சே எஸ் ஆர் நோ, இல்லையா இல்லைன்னு சொல்லு. ஆமாண்ணா ஆமா பண்ண அது விசாரணைக்காண்டி வந்தாங்க அப்படி முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு ஏன்னா கொண்டு விடுவேன் எத்தி விடுவேன் அது பிடிங்கிடுவேன் மூஞ்சப்பாரு இதாப்பாருன்னா நீ என்ன பெரிய மயிர் நினைப்பா உனக்குலாம். நான் கேட்குறேன், ஏயா நீலாம் வழக்கறிஞர், முதல்ல வழக்கறிஞர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பேசுவது சரியா, எத்தி கொண்டு போடுவேன் அப்படின்னா விமர்சனத்தை தாங்க முடியல. அப்போ நீ இவ்வளோ விமர்சனம் நான் சீமான் அவர்கள் மீது அவ்வளோ காட்டமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த, அது என்ன ஒருமையை பேசிட்டு இருந்த, டே சீமான் நாயன் பேசினேடா எச்சக்கண நாயே, அப்போ அது பேர் என்னடா ஏறோ மாட்டேன் சினப்பணிமா இருக்கே அப்படின்னு எனக்கு பேச தெரியாம இல்லை. பெரிய மனுஷன்காண்டி நான் என்னைக்கு மரியாதை கொடுப்பேன். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி தான் வளர்த்துருக்காரு, அப்படி தான் பேசுறேன்னு சொல்லி வளர்த்துருக்காரு. திருப்பி என்ன பேச தெரியாம இல்லை. இப்போ நீ பேசுறதுலாம் இந்த நபரை எவனா வக்கீல்னு சொன்னால் நம்புவாங்களா? இவர் வழக்கறிஞர் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் கெட்ட பேர். ஏன்னா அவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர், மூன்றாம் தர நான்காம் தர நபர் போல ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு நபரை வழக்கறிஞர் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. இவர் என்னத்தை பேசுறாருன்னு சொல்லி மைக் நீட்டி பேட்டி எடுக்கிறீங்கன்னு தெரியல யூடியூப் சேனல்லாம்.